ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சுவாச பாதையில் இருக்கக்கூடிய கிருமிகளை போக்குவது எப்படி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருள் நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடியது ஓமம். சின்ன ஜீரகம் மாதிரி இருக்கும், கடைகளில் இது விற்கும். இதை வாங்கிட்டு நீங்கள் வீட்டிற்கு வந்து நல்லா சுத்தம் செஞ்சுக்கோங்க. இந்த ஓமம் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே ஒரு நல்ல ஒரு மருந்தா இருக்கு. சிறு குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா, அதாவது பால் குடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தினமும் அவங்க குடிக்கக்கூடிய பால்ல ஒரு சிட்டிகை அளவு ஓமத்தை போட்டு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா வயிறு உப்புசமா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஓம வாட்டர் குடிப்பாங்க. அப்போ நம்ம வயிறு உப்புசத்தையும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த வயிற்று மந்தத்தையும் போக்கக்கூடியதுல பெரிதும் உதவியா இருக்கிறது இந்த ஓமம். அதே போல நம்ம சுவாச பாதையில இருக்கக்கூடிய கிருமிகளை அழிப்பதற்கும் இந்த ஓமத்தை நம்ம பயன்படுத்துறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமடி தான். இந்த சுவாச பாதையில கிருமிகள் இருந்துச்சு அப்படின்னா இருமல் வருது, வறட்டு இருமல் வருது, மூக்கு அடைப்பு ஏற்படுறது, மூச்சு விடுவதற்கு ரொம்ப கஷ்டப்படுறது, சளி, இருமல், இது போன்ற பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ சுவாச பாதை எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமாக இருக்குதோ அந்த அளவிற்கு நம்மளுடைய சுவாசமும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இல்லைன்னா படுத்தா ரொம்ப மூச்சு வாங்குறது, சின்ன வேலை செஞ்சால் கூட ரொம்ப மூச்சு வாங்குறது, இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதற்கு பெரிய ரெமடியாக இருக்கிறது இந்த ஓமம். இந்த ஓமத்தை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு ஸ்பூன் அளவு ஓமத்தை போட்டுக்கலாம். நீங்க அப்படியே என்ன செய்யுங்க, இதை ஒரு சின்ன ஒரு முடியா போட்டுக்கோங்க, சின்ன ஒரு மூட்டையா கட்டி வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் இதை மூக்கில் வச்சு முகர்ந்துகிட்டே வந்தீங்கன்னா உங்க சுவாச பாதையில இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே அழிஞ்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுவாச பிரச்சனைகள் எதுவுமே வராது. இதை நம்ம இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தில் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட ஹேண்ட் கர்ச்சீஃப், நீங்கள் யூஸ் பண்ணுற கர்ச்சீஃபில் கூட ஒரு மூலையில் நீங்கள் இந்த மாதிரி முடிஞ்சு வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ, ஒரு சில பேர் இந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு தைலத்தை மோந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிடுவோம் நம்ம. அந்த மாதிரி செய்யாமல் இது போன்ற ஓமத்தை நீங்கள் இந்த மாதிரி முடியாக போட்டு சுவாசிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தொற்றானது இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த தொற்றுனால இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே அழிந்து போய்விடும். இது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே உபயோகிக்கக்கூடிய ஒரு எளிய ஒரு வழிதான். இது ஒரு வீட்டு வைத்தியம். இதனால உங்களுடைய சுவாச பாதையானது இன்ஃபெக்ஷன் ஆகிறது அது போன்ற எதுவுமே இருக்காது, எரிச்சல் இருக்காது. அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாத ஒரு எளிமையான ஒரு வைத்தியம் தான் இது. அதனால இந்த ஓமத்தை பயன்படுத்தி உங்களுடைய சுவாச பாதையில இருக்கக்கூடிய தொற்றை போக்கிக் கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற தகவல் அறிய விறகடுப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.